வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் வந்து ஜஃப்னா ஸ்டைல் கோழி குழம்பு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு முழு கறி கோழியை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கறி வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக வரணும்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஆனியன், ஒரு சில்லி, ஒரு டொமேட்டோ, ஒரு பொட்டேட்டோ அவ்வளோவே தான். ஸோ இந்த நீங்கள் கட் பண்ணிக்கிட்ட ஆனியனுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பேஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து எதுவுமே தேவையில்லை. வெறும் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடரும் இருந்தால் தாராளமாக போதும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காமிச்சிக்கிட்டே வரேன். இதே மாதிரி வந்து நல்லா ஆயிலில் வந்து உங்களுடைய வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறம் 2 கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு டொமேட்டோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங் ஒரு டேஸ்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கடைசியாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸில் வந்து உங்களுடைய வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகும். தேங்க்யூ.